அமுதா வீட்டில் பூங்கொடி எந்த கவலையுமின்றி நிம்மதியாக நொறுக்கு தீனி சாப்பிட்டிருக்காங்க. அவளது செல்போன் உறக்க அடிக்கிறது. திரையில் தேன்மொழி என்ற பெயர் மின்னுகிறது. பூங்கொடி ஒரு நக்கல் சிரிப்போடு போனை எடுத்து காதில் வைக்கிறாள். சொல்லுடி தேனு, என்ன இந்த நேரத்துல கூப்பிட்டு இருக்க? அண்ணி, என்ன அண்ணி விளையாடுறீங்களா? நீங்க இன்னும் எங்க இருக்கீங்க? மண்டபத்துக்கு போக இங்க வீட்ல எல்லாரும் கிளம்பி தயாரா இருக்கோம். நீங்க இன்னும் வீட்டுக்கே வரல? என்னாச்சு அண்ணி உங்களுக்கு? அது வந்துடி தேனு, இன்ஸ்டிடியூட்ல திடீர்னு ரொம்ப முக்கியமான ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுட்டாங்கடி. நான் இங்கிருந்து கிளம்பி வர கண்டிப்பா கொஞ்சம் நேரம் ஆகும். நீங்க எல்லாரும் வீட்ல இருந்து கிளம்பி நேரா மண்டபத்துக்கே போங்க. நான் கிளாஸ் முடிஞ்சதும் அங்கேயே நேரா வந்துடுறேன், சரியா? தேன்மொழி மறுபக்கம் ஏதோ பேச வருவதற்குள் பூங்கொடி பதற்றம் இல்லாமல் போனை கட் பண்றாங்க. ஏய் பூங்கொடி, என்னடி பண்ற நீ? எதுக்காக இப்படி பச்சையா பொய் சொல்ற? இன்னைக்கு மண்டபத்துல உனக்கும் அழகருக்கும் எவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க தெரியுமா? ஊர் ஜனமெல்லாம் வந்து கூடும்டி. நீ என்னடானா மண்டபத்துக்கு போகாம இங்கே என் வீட்டுல உட்காந்து கூலா சாப்பிட்டுட்டு இருக்க? அதுவும் அழகர் குடும்பத்துக்கிட்ட இப்படி ஸ்பெஷல் கிளாஸ்னு பொய் சொல்றியேடி. உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையா? அமுதா, நிறுத்தடி உன்னோட உபதேசத்தை. என் அப்பா மஞ்சமலை எனக்கு என்ன சொன்னாரோ அதைத்தான் நான் செய்வேன். அந்த அழகர் குடும்பத்தையும் அவங்களோட திமிரையும் நாங்க சும்மா விடவே மாட்டோம்டி. என்னை ஆள் வச்சு கடத்தி என் கழுத்துல பலவந்தமா தாலியை கட்டுனாங்களே, அந்த அழகருக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும்? அவங்களுக்கு முன்னாடி நாங்களும் கெத்தா நிக்கணும்ல, அவங்களை ஊர் முன்னாடி அவமானப்படுத்தணும்ல. அதுக்காகத்தான் இந்த நாடகம். நான் வர மாட்டேன் டி. திடீரென வீட்டின் வெளிக்கதவு இடி முழக்கம் போல பலமாக தட்டப்பட்டு கதவின் தாழ்பால் உடைந்து நொறுங்குகிறது. உள்ளே வெறியோடும் காம கொடூரத்தோடும் நுழைகிறான் கருங்கல் பாண்டி. அவனுக்கு பின்னால் மூர்க்கத்தனமான 4 ரவுடிகள் கைகளில் கட்டைகளுடன் வந்து நிற்கிறார்கள். ஐயோ, யாரு நீங்க? எதுக்கு கதவை உடைச்சிட்டு உள்ள வர்றீங்க? வெளியே போங்க, போலீஸை கூப்பிடுவேன். கருங்கல் பாண்டி பூங்கொடியையே உற்று பார்த்தபடி, என்ன தங்கம், என்னை பார்த்ததும் அடையாளம் தெரியலையா? இந்த கருங்கல் பாண்டியை அப்படி சுலபமா மறந்துட்டியாடி? நீ இல்லாம எனக்கு ஒரு வாய்சோறு கூட தொண்டையில இறங்கலடி தங்கமே. கருங்கல் பாண்டி, அறிவிருக்கா உனக்கு? என்ன தைரியம் இருந்தா வீட்டு கதவை உடைச்சிட்டு உள்ள வருவ? ஒழுங்கா இங்கிருந்து ஓடி போயிடு, இல்லைனா என் புருஷன் அழகர் உன்னை தேடி வந்து உயிரோடவே கொன்னே போற்றுவான்டா. புருஷனா? ஏண்டி பூங்கொடி, அந்த அழகன் கைப்பட்ட உடனே அவனுக்கு சொம்பு தூக்க ஆரம்பிச்சிட்டியா? எனக்கு ஆக வேண்டிய பொண்ணுடி நீ. உனக்காகத்தான் ஊர் பூரா கோடிகளை செலவு பண்ணி கல்யாண ஏற்பாடு பண்ணினேன். எனக்கு பண்ண வேண்டிய கல்யாணத்தை விட்டுட்டு அந்த அழகனை கல்யாணம் பண்ணி எனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்க நீ. என்னடி பார்த்து அவன் கிட்ட? அவன் என்னை விட அப்படி என்ன பெரிய சுந்தர புருஷனா? வாலிப அழகா? இல்ல என்னை விட பெரிய லட்ச பிரபுவாடி அவன். நாவடக்கி பேசுறா கருங்கல் பாண்டி. என் புருஷனை பத்தியோ அவர் அழகை பத்தியோ பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு? அவன் கிட்ட என்னடி இருக்கு? வெறும் காட்டுமிராண்டி தனமும் வீராப்பும் மட்டும்தான் இருக்கு. ஆனா என்கிட்ட பாரு, காசு, பணம், பங்கிலா, தோட்டம், ஆள் அம்புன்னு எல்லாமே கொட்டி கிடக்கு. அந்த அழகன் கூட வாழ்ந்தா வறுமையில தான் சாகணும். ஒழுங்கா அந்த அழகனை கழட்டி விட்டுட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கோடி. உன்னை என் மகாராணியா வச்சு காப்பாத்துறேன். என்னோட பணத்துக்கு முன்னாடி அந்த அழகன் எம்மாத்திரம்? சி, என்னடா மனசுல நினைச்சிட்டு இருக்க உன் வீணாய் போன கெட்ட புத்தியில? எவ்வளவு கேவலமான யோசனை இருந்தா என்கிட்டயே வந்து என் புருஷனை விட்டுட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு பேசுவ? உன்னை மாதிரி ஒரு பொறுக்கியை ஏறி மிதிக்க கூட எனக்கு அருவருப்பா இருக்குடா. ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாம அவளை தூக்க நினைக்கிறது எவ்வளவு பெரிய அக்கிரமம் தெரியுமா? அக்கிரமம் ஆடி? என் ஆசையை அடைய நான் எதையும் செய்வேண்டி. எனக்கு நீ வேணும், அவ்வளவுதான். ஒழுங்கா எச்சரிக்கையா இருடா. இந்த விஷயம் என் புருஷன் அழகருக்கோ இல்லை அப்பா மஞ்சமலைக்கோ தெரிஞ்சா உன்னை இந்த ஊர் எல்லையில வச்சே உயிரோட புதைச்சிடுவாங்க. ஒழுங்கா உனக்கு உயிர் பிச்சை வேணும்னா மரியாதையா இங்கிருந்து ஓடி போயிடு. ஆஹா, என்ன பயமுறுத்தல்! அழகராவது மஞ்சமலையாவதுடி. இங்க பாரு, இன்னைக்கு உன்னை காப்பாத்த அந்த கருப்பு சாமியே வந்தாலும் முடியாதுடி. ஊரே தேடினாலும் உன்னை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. பூங்கொடி ஆத்திரத்தில் அவனை தாக்க கையை உயர்த்த கருங்கல் பாண்டி கோபவெறியோடு அவளது கன்னத்தில் பளார் என பலமாக அறைகிறான். பூங்கொடி நிலைகுலைந்து அலறி கீழே விழுகிறாள். டேய், பிடிங்கடா அந்த சிறுக்கியை! ரவுடிகள் பூங்கொடியை இறுக்கமாக பிடிக்கிறார்கள். அமுதா கத்தி அழுது தடுக்க முயல அவளை ஒரு ரவுடி தூக்கி வீசுகிறான். மற்றொரு ரவுடி மயக்க மருந்து தடவிய கர்ச்சீப்பை பூங்கொடியின் மூக்கில் பலவந்தமாக அமுக்குகிறான். பூங்கொடி மெல்ல மெல்ல கண்கள் சொக்கி மயங்கி விழுகிறாள். அமுதாவின் கதறலை சட்டை செய்யாமல் பூங்கொடியை தூக்கி கொண்டு காரில் பறக்கிறார்கள். மண்டப வாசலில் பந்தல் விளக்குகள் பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்கின்றன. உறவினர்களும் ஊர்ஜனங்களும் கூட்டமாக வந்து அமரத் தொடங்குகிறார்கள். முகூர்த்த நேரம் நெருங்க நெருங்க வீட்டிற்குள் பதற்றமும் ஆத்திரமும் தாண்டவமாடுகிறது. மீனாட்சி கைகளில் தம்பாளத்தட்டோடு அங்கிங்கும் அலைபாய்ந்து நெஞ்சில் கை வைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறாள். மாயாண்டி அமைதியாக தலைகுனிந்தபடி நின்று கொண்டிருக்கிறார்.
தெய்வனை, என்ன மாயாண்டி அண்ணா இது? என்ன கூத்து நடக்குது இங்கே? ஊரே வியந்து பார்க்க வேண்டிய ஃபங்க்ஷன்டா இது. இன்னைக்குன்னு பார்த்து சொந்த பந்தம் எல்லாம் மண்டபத்துல வந்து கூடி நிக்குது. வந்திருக்க ஜனங்கெல்லாம் பொண்ணு எங்கே, மாப்பிள்ளை எங்கேன்னு கேக்குறாங்க. இந்த லட்சணத்துல அந்த மகராசி பூங்கொடி இன்ஸ்டிடியூட்டுக்கு பெரிய படிப்பை படிக்க போயிருக்காளாம். கல்யாண ஃபங்க்ஷன் நடக்கிற அன்னைக்கு ஒரு பொண்ணு வீட்ல இருக்காம வெளியே போவாளா? என்ன கூத்துடா இது உங்க வீட்ல? மீனாட்சி சொல்றாங்க. நான் அப்பவே சொன்னேனேங்க, என் தலையில நானே அடிச்சுக்கிட்டேனே. இந்த மஞ்சமலை மகளை நம்பாதீங்க, அந்த குடும்பத்து உறவே நமக்கு வேண்டாம்னு அன்னைக்கே உங்க கால விழுந்து கதறினேனே. கேட்டீங்களா நீங்கள்லாம்? என் பேச்சை ஒரு பொருட்டா மதிச்சிங்களா? இன்னைக்கு பார்த்து வீட்ல இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு வீட்டோட லட்சணமா விளக்கேத்த வேண்டிய பொண்ணு இன்ஸ்டிடியூட்டுக்கு போயிருக்கலாம். அப்படி என்ன கலெக்டர் படிப்பா படிச்சு கிடைக்க போறாவ? நாங்கள் எல்லாம் படிக்காமையா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கோம்? தெய்வனை நக்கலாக கலெக்டர் ஆடி மீனாட்சி. அவ பஞ்சாயத்து தலைவிக்கே லாயக்கு இல்லாதவடி. இது தெரியாம நடந்த விஷயம் கிடையாது. வேணுமுன்னே நம்ம குடும்பத்தை ஊர் ஜனங்களுக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தி நம்ம தலைமுறையோட கௌரவத்தை காத்துல பறக்க விடணும்னு அந்த மஞ்சமலையும் அவ மகளும் சேர்ந்து போட்ட சதி திட்டம்டி இது. முகூர்த்த நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பொண்ணை காணோம்னு ஊருக்கு தெரிய வந்தா வந்திருக்க ஜனம் பூரா நம்ம மூஞ்சில காரி துப்பாதா? நம்ம பொழப்பு சிரிப்பு பொழப்பா ஆகாதா? மாயாண்டி பொறுமையாகவும் நெஞ்சில் அடிபட்ட வேதனையோடும் தெய்வனை. மீனாட்சி, தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்கடா. பதட்டத்துல ஆளுக்காளு வார்த்தையே கொட்டாதீங்க. அவ ஏதோ இன்ஸ்டிடியூட்ல முக்கியமான ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு தானே தேனுகிட்ட சொன்னா. கண்டிப்பா நேரம் ஆகுறதுக்குள்ள வந்துருவாடா என் மருமக. எனக்கு அவ மேல நம்பிக்கை இருக்கு. என்னது மருமகளா? இன்னுமா உங்க கண்ணு குருடா இருக்குங்க? எந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நீங்க? போன் பண்ணா போனை எடுக்க மாட்டேங்கிறா அந்த சிறுக்கி. அவளைத்தான் விடுங்க. அந்த மஞ்சமலை குடும்பத்துல ஒருத்தனாவது போனை எடுக்கிறானா பாருங்க. மஞ்சமலைக்கு பண்ணேன், அவங்க வீட்டு ஆளுங்களுக்கு பண்ணேன், யாருமே போனை எடுக்கல. ஏதோ பெரிய உள்குத்து இருக்குங்க. நம்ம தலையில துணியை போட்டு ஆட்ட வைக்க போறாங்க. நாம ஊர் முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கணும்னு பிளான் பண்ணிட்டாங்க. திடீரென வீட்டின் உள்ளே இருந்து ஆவேசத்தின் உச்சக்கட்டத்தில் பற்களை கடித்துக் கொண்டு வேகமாய் வருகிறான் அழகர். அவன் கண்களில் கோபக்கனல் தெரிக்கிறது. போதும்பா, நிறுத்துங்க உங்க பேச்சை. இன்னும் எம்பட்டு நேரம்தான் அந்த பூங்கொடிக்கு வக்காலத்து வாங்கி பேசுவீங்க? அவ செஞ்ச தப்பையெல்லாம் மூடி மறைக்க என்னென்னவோ சமாதானம் சொல்றீங்களே. நான் அன்னைக்கே உங்ககிட்ட தெளிவா சொன்னேன்ல, அவன் நம்ம குடும்பத்து மேல இருக்கிற வஞ்சத்தை தீர்த்துக்கத்தான், நம்மள பழிவாங்கத்தான் இந்த வீட்டுக்கே மருமகளா வந்திருக்கானு. ஆமாடா அழகரு, நீ அன்னைக்கு சொன்ன ஒரு வார்த்தையும் இன்னைக்கு 100க்கு 100 நிஜமாகி நிக்குதுடா. அவன் நம்மளை ஊர் முன்னாடி நிக்க வச்சு தலைகுனிய வைக்கத்தான் இப்படி ஒரு அசிங்கமான பிளானை பண்ணிருக்கா. அப்பா மனே, அந்த பூங்கொடி மேலேயோ இல்ல அவ குடும்பத்து மேலேயோ ஒரு சொட்டு நம்பிக்கை கூட எப்பவும் இருந்தது இல்லை, இனியும் இருக்க போறது இல்லை. அவ எங்க போனா என்ன, எந்த கேணியில விழுந்தா என்ன, அதை பத்தி எனக்கு ஒரு கவலையும் இல்லை. ஆனா பாரம்பரியமா வாழ்ந்த நம்ம குடும்பத்தோட மானம், மரியாதை, கௌரவம் இன்னைக்கு ஊர் சிரிக்கும் நிலைக்கு போச்சுன்னா அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். என் கோபத்துக்கு எல்லாரும் பதிலளிச்சாகணும். மாயாண்டி உடனே அழகரு, அவசரப்படாதடா தம்பி. விஷயம் என்னன்னு விசாரிக்காம ஏதும் முடிவு எடுக்காதடா. எனக்கு எந்த அவசரமும் இல்லைப்பா. இது என் குடும்பத்தோட கௌரவ பிரச்சனை, என் ஐயாவோட மான பிரச்சனை. அந்த பூங்கொடி எந்த மூலையில ஒளிஞ்சிருந்தாலும் சரி, அவளை தூக்கிட்டு வந்து இந்த மண்டபத்து வாசல்ல நிக்க வைக்கிறேன். அவ வரலைனா அந்த மஞ்சமலை குடும்பத்தையே வீதியில வச்சு நிக்க வச்சு அவங்க சாயம் வெளுக்கும்படி நியாயம் கேக்குறேன். இன்னைக்கு யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பாத்துடுறேன். அழகர் ஆவேசமாக பைக் சாவியை கையில் எடுத்துக்கொண்டு உரத்த குரலில் சுருளி என்று அழைத்தபடி புயல் போல சீறிக்கொண்டு கிளம்புகிறான். மீனாட்சியும் தெய்வனையும் கையிருந்த நிலையில் கவலையோடும் பயத்தோடும் மண்டப வாசலை பார்த்து நிற்கிறார்கள்.